வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் தீராத பிரச்சனைகளையும் நம் மனதை சுபிட்சமாக வைத்து கொள்வதற்கும் நாமே நமக்கு செய்யும் ஒரு எளிய பரிகாரம்தான். பொதுவாக ஒரு பிரச்சனை முடியாவிட்டாலும், வரவேண்டிய பணவரவு வராவிட்டாலும் நமக்கு ஏதோ மனதில் ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வத்திடம் கோவிலில் சென்று வழிபடுவோம், வீட்டிலே விளக்கேற்றி வழிபடுவோம். அப்படி இருந்தும் நம் காரியங்கள் முடியவில்லையே என்று வருத்தம் இருக்கும். இதை நாம் யாரிடமும் புலம்பவும் முடியாது. அப்படி இருக்கும் சமயத்தில் நமக்கே நாம் தீர்த்து கொள்ளும் ஒரு எளிய பரிகாரமாக கூறப்பட்டுள்ளது பிரியாணி இலை கொண்டு நாம் எழுதி செய்யும் பரிகாரம்தான். இதற்கு நமக்கு தேவை கிளியாத ஒரு முழு பிரியாணி இலை தான். அது அளவு எப்படி இருந்தாலும் அது ஓட்டை இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு பேனா, எந்த பேனானாலும் சரிதான், அந்த இலையில் நன்கு எழுதும்படி ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டு நம் கோரிக்கைகளை எழுத வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால், என் கடன் உடனே தீர்ந்து விட்டது, மிக்க நன்றி என்று எழுதி கொள்ள வேண்டும். மேலும் உங்களுக்கு பணம் வர வேண்டும் என்றால், என் பணம் வந்துவிட்டது என்றும், நோய் பிரச்சனை இருந்தால் என் நோய் தீர்ந்து விட்டது என்றும் எழுதி கொள்ளலாம். மேலும் வேறு ஏதாவது வீட்டு பிரச்சனைகளோ எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் எழுதி கொண்டு தீர்ந்து விட்டதாக நாம் எழுதி கொள்ள வேண்டும். இப்படி எழுதி நாம் அதை கற்பூர துண்டை ஒரு வெண்கல தட்டிலோ அல்லது வேறு தட்டில் வைத்து எரித்து அதில் இந்த இலையை காண்பித்து எரித்து விட வேண்டும். இப்படி முழுவதும் எரிக்கப்பட்டதை நாம் வாஷ்பேஷன் சிங்கில் கரைத்து விட வேண்டும். இப்படி நாம் அதை எழுதி எரிக்கும் அந்த வாசனையே நம் வீட்டிற்குள் வருவதும் ஒரு நேர்மறை ஆற்றலை தரும். மேலும் நம் காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடிவதாக கூறப்படுகிறது. இது ஒரு எளிய பரிகாரம்தான். இது நம் காரியங்கள் நடந்துவிடும் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். அது நம் மனதார வேண்டிக் கொண்டு அதை எழுதி கொண்டால் கண்டிப்பாக நடந்தேறும். மேலும் இந்த பிரியாணி இலையை எரிப்பதால் வீட்டில் தீய சக்தி விலகுவதாகவும் நேர்மறை ஆற்றல்கள் வந்து சேருவதாகவும் கூறப்படுகிறது. இன்றைய காலகட்டங்களில் இது ஒரு எளிய பரிகாரம்தான். இதற்கு நாம் அதிக செலவு செய்வதில்லை. நாம் நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்து வேற வேண்டும் என்பதற்காக இதை நம் மனதார கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இப்படி எழுதி நாம் எரித்தோம் என்றால் கண்டிப்பாக காரியங்கள் கைகூட பெறும். இதை நாம் செய்து பார்த்து நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.